ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூரோ ஒண்டர் தமிழ் வித் உங்கள் கார்த்திக். நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பார்த்தீங்கன்னா மால் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் வந்திருக்கோம். எதுக்குன்னா கோட் ரிலீஸ் ஆகுதுங்க. ஆஃப்டர் தலைவர் அரசியல் என்ட்ரி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வர படம் இது பிளாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காரு, அவருக்கும் ஆய் சொல்லிடுங்க. நானும் அவரும் தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் தேட்டரும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ப்ளஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மறுபடியும் வரேன். இந்த மால் தான் நெதர்லாண்ட்ஸ்லேயே த பிகஸ்ட் மால் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ். ஸோ இதில் தான் கோட் ரிலீஸ் ஆகிருக்கு. சினிபோலிஸ்னு ஒரு தேட்டர், ஆல்மோஸ்ட் இதில் 11 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஷோ கோட் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே அம்யூனிட்டிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கே தான் நாங்கள் போய் படம் பார்த்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், படம் பார்த்தாச்சு. கோட் மூவி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போது தேட்டர்லேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறதுக்காக சின்ன வீடியோ மாதிரி போடலான்ட்டு பண்ணேன். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. 3 hours டைம் ஃப்ரேம் எனக்கு போனதே தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருந்தது படம். மெயின் ஹைலைட்டே ஸ்க்ரீன் பிளே தான். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருந்துச்சு. கேப்டன் நடிச்சிருக்காரு, அது கன்ஃபார்ம் நியூஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சிவகார்த்திகேயனை பார்த்தது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அது ஜஸ்ட் ரூமர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவரும் அதில் ஒரு இன்டான ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. இதுவும் நல்லா சர்ப்ரைசிங்காக இருக்குது. லேக்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும், ஒரு டியூட் சாங், அந்த பையனோட டியூட் சாங் மட்டும் ஒரு சின்ன லேக் மாதிரி தெரிஞ்சுது. ஃப்ரம் த ஸ்டார்ட் டு பிகினிங் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருந்தது. மூவியில் பார்த்தீங்கன்னா காமெடி இருக்குது, டான்ஸ் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, வில்லனிசம் இருக்குது, ஹீரோயிசம் இருக்குது. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னராக படம் கொடுத்துருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ எல்லாருக்குமே ஆன ஸ்பேஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் லோக்கலாக சொல்லணும்னு அடித்து நவுத்திருக்காரு. எனக்கு அந்த பையனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்ட் டு எண்ட் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார். ஒரு ஃப்ரேமுமே அவ்வளோ ரசிக்கும்படியாக இருந்தது. அப்பாவோட கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப சட்டிலான கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கேஜில் இருக்கும்போது அவர் பண்ண காமெடி, ரொமான்ஸு, ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஈவன் தோ நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலுமே ஸோ விஜய் படம் முழுக்க இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது கண்டிப்பாக ஒரு ஃபேன் பாய்க்கு இது ஒரு ட்ரீட்டான படம் தான் இது சொல்வேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு இந்த ஆப்டான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் படம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ கார்த்திக் சைனிங் ஆஃப் நவ். See you, bye.